الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله Alhamdulillahi Rabbil Alameen. Assalatu wassalamu Rasul Karim sallallahu alayhi wa sallam. Qala Nabiyuna sallallahu alayhi wa sallam wa arsalul jinna hadisi kitabullah wa arsalul khairul adi Muhammadin sallallahu alayhi wa sallam. Wa sharral umuri muhdathatuha wa kullu muhdathatin bid'ah wa kullu bid'atin dhalalah wa kullu dhalalatin finnar aw kama qala Nabiyuna sallallahu alayhi wa sallam. Allahumma rabbana rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatan min lisani yafqahu qawli. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Wal asr innal insana lafi khusr illa alladhina amanu wa amilus salihat وتواصوا بالحق وتواصوا بالصبر ربي زدني علما إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அகிலத்தின் அதிபதி அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இந்த மனித குலம் சிறப்பான ஒரு படைப்பாக பூமி பந்து முழுவதும் பல்வேறு இடங்களில் பல்கி பெருகி தனக்கென ஒரு வாழ்வை அமைத்து கொண்ட ஒரு இனமாக இந்த பூமி பந்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆரம்ப மனிதனாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு இந்த பூமியில் இறுதியாக தோன்றக்கூடிய மனித இனம் வரைக்கும் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அந்த பகுத்தறிவு என்பது அவனுக்கு தானாக வருவதில்லை.
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த இறைவன் அவருக்கு தானாகவே அறிவை கொடுக்கவில்லை. அவன் புறத்திலிருந்து செய்திகளை அறிவித்து தான் அவர் அதை தெரிந்து கொண்டார். ஆதமும் அவ்வாவும் கியாம நாள் வரையிலும் வரக்கூடிய அவர்கள் சந்ததிகளாகிய மனிதகுலம் முழுமைக்கும் அறிவு எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டதுதான் அறிவு. இவன் சிந்திக்கக்கூடிய விஷயங்களில் நல்லவைகளும் இருக்கின்றன, தீயவைகளும் இருக்கின்றன. இரண்டையும் பிரித்து பார்ப்பதற்கான சிந்தனை திறன் தான் இந்த பகுத்தறிவு. ஐந்தறிவு கொண்ட ஜீவராசிகள் நல்லவை கெட்டவைகளை பற்றி தெரிந்து கொள்வதில்லை. ஆனால் மனிதன் மட்டும்தான் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய சிந்தனை திறன் படைத்தவனாக இருக்கிறான். அதுதான் ஆறாவது அறிவு, பகுத்தறிவு. நம் வாழ்க்கைக்கு தேவையானது எது, எதை செய்தால் நாம் சிறப்பாக வாழுவோம் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த பகுத்தறிவை, நல்லவைகளை அல்லது எதை செய்தால் நாம் நாசமாகி விடுவோம், நமக்கு அது பெரும் பாதகமாக அமையும் என்கின்ற தீய விளைவுகளையும் தெரிந்து கொள்ளக்கூடிய சிந்தனை திறனை அல்லாஹ் தஆலா மனித குலத்துக்கு தான் கொடுத்திருக்கின்றான். இதை 90வது அத்தியாயம் சூரா பலதினுடைய வசனங்கள் அல்லாஹ் பேசும் பொழுது வஹதைனாக்கும் நஜ்தைன், நன்மைகளையும் தீமைகளையும் பிரித்து பார்க்கும் சிந்தனை திறனை மனிதனை உனக்கு நான் தரவில்லையா, இந்த மனிதனுக்கு நான் கொடுக்கவில்லையா என்று பேசுகிறான். ஆக நல்லவைகளையும் தீயவைகளையும் பிரித்து பார்க்கும் சிந்தனை திறன் பெற்ற நாம் அதில் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது நமது பொறுப்பு. அது நமது பொறுப்பில் அல்லாஹ் விட்டு விட்டான். நன்மைகளையும் தந்திருக்கிறேன், தீய வழிகளை சைத்தான் மூலம் தீய வழிகளும் ஏற்படுகின்றன. இரண்டையும் பிரித்து பார்த்து எது உனக்கு தேவை, எது செய்தால் நல்லது என்பதை தேர்ந்தெடுக்கும் திறன் உனக்குத்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் தந்து விட்டான். அந்த அடிப்படையில் மனிதன் வளரக்கூடிய அந்த சூழ்நிலைகள், கால சூழ்நிலைகள், ஜெனரேஷன்கள், தலைமுறைகள் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வித்தியாசமாக வேறுபடக்கூடியதாகவே இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஒரு தலைமுறை அல்லாஹ் உருவாக்கியது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கென ஒரு தனி சட்டங்களை இயற்றி அந்த ஜெனரேஷனை அல்லாஹ் தஆலா 950 வருடங்கள் வாழச் செய்தான். நன்மைகளையும் அறிவித்தான், தீயவைகளும் அறிவித்தான். அந்த மக்கள் தீய சக்திகளை வணங்கியவர்களாக தீயவற்றை தேர்ந்தெடுத்தார்கள். அதனால் அவர்கள் அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளானார்கள். இப்படி ஒவ்வொரு தலைமுறைகளாக அதற்கடுத்து ஆது சமூகத்தை என்கின்ற தலைமுறைகளை உருவாக்கினான், சமூகத்தை உருவாக்கினான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை உருவாக்கினான். இப்படி ஒவ்வொரு ஜெனரேஷன்களும் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அந்த அறிவை சரியான முறையில் பயன்படுத்தியவர்கள் வெற்றி பெற்றார்கள். தீய வழியில் பயன்படுத்தியவர்கள், சைத்தானுடைய வழி சென்றவர்கள் தோல்வியை அடைந்து நரகத்தை சந்தித்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு அனுப்பும்போது அல்லாஹ் சொல்லித்தான் அனுப்பினான், என்னிடம் இருந்து உங்களுக்கு அறிவுரை வரும், உனக்கும் உன்னுடைய சந்ததிகளுக்கும் என்னிடம் இருந்து அறிவுரை வரும், அதை ஏற்றுக்கொண்டீர்களானால் நீங்கள் சொர்க்கம் செல்லுவீர்கள். சைத்தானும் உங்களோடு வரக்கூடியவனாக இருக்கிறான், அவனுடைய தீய விளைவுகளும் உங்களுக்கு ஏற்படும், அவன் வஸ்வாசும் உங்களுக்கு ஏற்படும். அவனை யார் பின்பற்றுகிறீர்களோ அவர்கள் அனைவரும் நரகத்தில் செல்வீர்கள் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்து தான் அல்லாஹ் பூமி பந்தில் அனுப்பியிருக்கிறான். அதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பூமி பந்தில் வாழும் பொழுது எல்லா வகையிலும் மனித குலத்துக்கு வழிகாட்டியாக ஒவ்வொரு தலைமுறைக்கும் அல்லாஹ் தூதர்களை அனுப்பினான். அதன் அடிப்படையிலே இறுதி ஜெனரேஷனாக, இறுதி தூதராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். அவர்களுக்கு வேதத்தை அல்லாஹ் அருளினான், தன்னிடமிருந்து அறிவுரைகளை வழங்கினான், மக்களுக்கு எடுத்துச் சொல்ல சொன்னான். அவர்களும் திறம்பட அந்த சேவையை செய்தார்கள். மக்களுக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொன்னார்கள். திருமறை குர்ஆனை மக்களுக்கு கொடுத்தார்கள். இதை படித்து பாருங்கள், இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, இதில் உங்களுக்கு எல்லா வழிகாட்டுதலும் இருக்கிறது. இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும், இந்த பூமியினுடைய முடிவு என்ன, உங்கள் வாழ்க்கையினுடைய முடிவு என்ன, இறுதியில் ஒரிஜினல் வாழ்க்கையாகிய உங்கள் வாழ்க்கையினுடைய தொடக்கம் எங்கே இருக்கிறது, அது எப்படி தொடங்க வேண்டும், அந்த தொடக்கம் எவ்வாறு முடிவடையும், முடிவில் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது நீங்கள் ஒரு சொர்க்கவாசியாக சந்திப்பதற்கான எல்லா வழிவகைகளும் இந்த குர்ஆனில் இருக்கிறது என்று சொல்லி குர்ஆன் முழுவதையும் இந்த உம்மத்திடம் ஒப்படைத்து விட்டு சென்றார்கள். ஆனால் இந்த உம்மத்தோ, இந்த இஸ்லாமிய சமூகமோ திருமறை குர்ஆனை முதுகுக்கு பின்னால் தூக்கி வீசிய மோசமான சமுதாயமாக, கிறிஸ்தவர்களும் யூதர்களும் எப்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை முதுகுக்கு பின்னால் வீசிவிட்டு தான் தோண்டித்தனமாக தங்களுக்குள் சட்டத்தை உருவாக்கி அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகினார்களோ, அதே கோபத்திற்கும் சாபத்திற்கும் இன்றைய இளைய தலைமுறை, இன்றைய இஸ்லாமிய சமூகம் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்திற்கும் ஆளாகக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை இந்த நவீன காலத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். மனிதன் வளரக்கூடிய பருவங்களில் மிக முக்கியமான பருவம் இளமை பருவம். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த இளமை பருவம் ஒரு மாபெரும் பொக்கிஷம், மாபெரும் கிஃப்ட்.
அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இந்த இளமை பருவம் தான் அல்லாஹ்விடத்திலே கண்காணிப்புக்கு மிக முக்கியமான பருவம். இளமை பருவத்தை தான் அல்லாஹ் அதிகமாக கண்காணிக்கிறான். அதற்காக மற்ற பருவங்களை கைவிட்டு விட்டான் என்ற அர்த்தம் அல்ல. இளமை பருவத்தை அடையும் பொழுது, சுய புத்தியை ஒரு மனிதன் அடையும் பொழுது அவன் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே மலக்குமார்களால் எழுதப்படுகிறது. மலக்குமார்கள், மனிதனுக்கென ஒதுக்கப்பட்ட மலக்குமார்கள், அவர்கள் எழுத்தாளர்களாக எப்பொழுது அவர்கள் ஆரம்பிப்பார்கள் என்று சொன்னால், இவன் என்றைக்கு இளமை பருவத்தை தொடங்கி சிந்திக்க தொடங்குகிறானோ, நன்மைகளின் தீமைகளும் சிந்திக்க தொடங்குகிறானோ, அப்பொழுதே அவனது பேனாக்கள், அவனது எழுதுகோள்கள் அவனுக்கு அமர்த்தப்படுகிறது, எழுதப்படுகிறது நன்மைகளும் தீமைகளும். இந்த இளமை பருவம் தான் துடிப்புமிக்க இளமை பருவம். இபாதத்துகளில், வணக்க வழிபாடுகளில் மிக முனைப்போடு ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பருவம் தான் இந்த இளமை பருவம். முதுமை பருவத்தில் இந்த வாய்ப்பு பெரும்பாலும் கிடைப்பதில்லை. முதுமை நோய் என்ற காரணத்தினால், ஆரோக்கியம் இழப்பு என்ற காரணத்தினால் முதுமை பருவத்தில் கிடைக்காத பல அரிய வணக்க வழிபாடுகளில் தைரியங்கள், அந்த உடல்வாகுகள், ஆரோக்கியம் இளமை பருவத்தில் தான் இருக்கிறது. ஆனால் இன்றைய இஸ்லாமிய இளமை சமூகம் அந்த ஆரோக்கியத்தையும் இளமையிலேயே தொலைத்து, அல்லாஹ்வுடைய வேதத்தையும் முதுகுக்கு பின்னால் தூக்கி வீசி, தான் தோண்டித்தனமாக யாரை முன்மாதிரியாக பின்பற்ற வேண்டுமோ அவரை விட்டுவிட்டு, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்கின்ற பழமொழிக்கு ஏற்ப தேவையற்ற மனிதர்கள் பின்னால் செல்லக்கூடிய, அதனால் தன் வாழ்க்கையை நரகத்திற்கு இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலைக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் தள்ளப்பட்டு விட்டது. காரணம், அடிப்படை இஸ்லாமிய அறிவு இல்லை, இஸ்லாம் குறித்த சிந்தனை இல்லை, இஸ்லாம் குறித்த நற்பெயர்கள் இல்லை, அல்லாஹ்வின் தூதரை பற்றிய செய்திகள் இல்லை. சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு காணாமல் போய்விட்டார்கள். அல்லாஹ்வை பற்றி பேசியவர்கள், அல்லாஹ்வின் தூதரை பேசியவர்கள், நரகத்தை பேசியவர்கள், சொர்க்கத்தை பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு காணாமல் தொலைந்து போய்விட்டார்கள். தேடக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள். இதனால் இந்த இஸ்லாமிய தலைமுறை, இன்றைய நவீன தலைமுறை மிகப்பெரிய இழிவுக்கும் அழிவுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறது. சைத்தான் கையில் எடுத்து விட்டான் இந்த இளைய தலைமுறையை. தன்னுடைய வலையில் விழுவதற்கு அவன் கையில் எடுத்து விட்டான். சென்று கொண்டிருக்கிறான், வழி நடத்தி சென்று கொண்டிருக்கிறான் இளைய தலைமுறைகளை. அத்தனைக்கும் காரணம் அறிந்தவர்கள், மார்க்கத்தை தெரிந்து கொண்டவர்கள், குறிப்பாக பெற்றோர்கள். இளமை பருவத்தில் உள்ள இளமை குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் எவ்வாறு செல்கிறது, எங்கு செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கு அந்த நிலையில் இல்லை. காரணம், அவர்களிடத்தில் இஸ்லாம் இல்லை. இஸ்லாம் குறித்த பகுத்தறிவு, இஸ்லாம் குறித்த தெளிவு அந்த பெற்றோர்களிடத்தில் இல்லாமல் போகிற காரணத்தினால், தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்லுவார்கள். பெற்றோர்கள் எவ்வளியோ மக்களும் அவ்வளி. தட்டி கேட்பதற்கு தகப்பன் இல்லை, சொல்லிக் கொடுப்பதற்கு தாய் இல்லை, அல்லது சொல்லிக் கொடுப்பதற்கு அறிஞர் பெருமக்களும் இல்லை. இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் தாறுமாறாக வாழ்க்கை, ஈகோவான வாழ்க்கை, நீ பெருசா நாயம் பெருசா என்கின்ற மோசமான கேவலமான வாழ்க்கையை அறிஞர் பெருமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் முதல் கோணல் முற்றிலும் கோணலாக இந்த இளமை பருவத்தில் உள்ளவர்களுக்கு அமைந்து விடுகிறது. எங்கே செல்லுவது, எங்கு செல்லுவது என்று தெரியாமல் விழிவிதுங்கி நிற்கக்கூடிய இளைஞர்கள், குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்கள், சினிமா நடிகர்களுக்கு பின்னாலும், போதைக்கு பின்னாலும், அழிவுக்கு பின்னாலும் காரணம் இஸ்லாமிய அறிஞர் பெருமக்கள் தான், ஜமாத்துகள் தான், பெற்றோர்கள் தான் அடிப்படை காரணம். இன்ன இலைனா யாபகம், மனிதருடைய மீளுதல் என்னிடத்திலே இருக்கிறது. சும்ம இன்ன அலைனா ஹிசாபகம், பிறகு அவர்களை விசாரிப்பது நம்மை சேர்ந்தது. அல்லாஹ் பேசுறான் சூரா அல் காசியாவில். விசாரிப்பானே, நாளை மறுமையிலே எல்லோரும் முன்னாடியும் அல்லாஹ் விசாரிப்பானே, உன் பையனை நீ எப்படி வளர்த்த, உன் பையன் எப்படி நாசமா போனா, என்ன காரணம், இஸ்லாமின் குறித்து அவனுக்கு சொன்னியா, என்னை பற்றி அவனுக்கு சொன்னியா, என்னுடைய செய்தி அவனுக்கு வந்ததா, என்னுடைய தூதருடைய செய்தி வந்ததா, என்னுடைய வேதம் உன்னிடத்தில் இருந்ததே உன் பிள்ளைகளுக்கு சொன்னாயா. பெற்றோர் இடத்துல கேட்பானே அல்லாஹ், தகப்பன் இடத்துல கேட்பானே. ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தன் குடும்பத்துக்கு பொறுப்பாச்ச, தன் மனைவி குறித்து, தன் பிள்ளைகள் குறித்து அல்லாஹ் விசாரிக்குவானே. பெற்றோர்களிடத்துல தகப்பன்கிட்ட விசாரிப்பானே, தாய்கிட்ட விசாரிப்பானே. ஒவ்வொரு மனைவியின் குடும்பத்திற்கு பொறுப்பாச்ச, தன் குழந்தைகளுக்கு பொறுப்பு, தன் கணவனுக்கு பொறுப்பு, தன் கணவனுடைய பொருளாதாரத்திற்கு பொறுப்பு, அவர்கள் மொத்த வாழ்க்கைக்கும் இந்த மனைவி பொறுப்பு, இவர்களுடைய மொத்த வாழ்க்கைக்கும் இந்த தகப்பன் பொறுப்பு. பொறுப்பை உணர்ந்த தகப்பன்மார்கள் இன்னைக்கு இல்லை, பொறுப்பை உணர்ந்த தாய்மார்கள் இன்னைக்கு இல்லை. கணவனை விட சினிமா நடிகன் முக்கியம் என்று சொல்லக்கூடிய தாய்மார்களை இன்னைக்கு பார்க்கிறோம். நான் ஜும்மா தொழுகை கூட விட்டு விட்டேன், ஆனால் சினிமாவை விட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தாய்மார்களை இன்னைக்கு பார்க்கிறோம்.
எனக்கு அந்த சினிமா நடிகையைத்தான் அதிகம் பிடிக்கும், வேறு எவரையும் பிடிக்காது என்று சொல்லக்கூடிய சகோதரிகளை இன்னைக்கு பார்க்கிறோம். காரணம் இஸ்லாம் என்கின்ற சித்தாந்தம் ஒருவரத்தில் இல்லாமல் போனதுதான் சகோதரர். காரணம் வேதனையோடு தான் இந்த பதிவு. அல்லாஹ்வின் தூதரிடத்திலே முன்மாதிரி இல்லையா? எதில் இல்லை அல்லாஹ்வின் தூதரிடத்திலே? லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட ஒரு முஸ்லீம், ஒரு மூமின் சொர்க்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த தூதரை பாருங்கள், இந்த தூதரை வாழ்க்கை பாருங்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுறானே, திருமறை குர்ஆனை படிக்கிற பழக்கம் இல்லை, அதனால அந்த வசனம் தெரியல. அல்லாஹ்வின் தூதரை பற்றி செய்தி எனக்கு சொல்லல. என் பெற்றோர்களுக்கே தெரியாது அல்லாஹ்வின் பற்றி செய்தி, என்னை பெற்றெடுத்தவர்களுக்கே தெரியாது. அவர்கள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம், வருமானம் வருமானம் என்று தகப்பனார் ஓடி விடுவார் வீட்டை விட்டு. காலையில் போனவர் ராத்திரி தான் வருவார். மனைவிக்கு பெற்ற தாய்க்கு சினிமாவில் டிவியில் சீரியல் பார்க்கவே நேரம் இல்லை. தன் மகன் எங்கே செல்கிறான், மகள் எங்கே செல்கிறாள், எதை பார்க்கிறாள், எப்படி போகிறாள், ஒன்றை மரியாதவர்களாக இன்றைக்கு பெற்றோர்கள். சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஜமாத்தார்களும் இன்றைக்கு சரியில்லை. ஜமாத்தை சேர்ந்த உலமாக்கள், மௌலவிமார்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை விட்டுவிட்டு சொல்லக்கூடாத விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு போதிக்கிறார்கள். மார்க்கம் என்கின்ற போயில் மதுகபு சட்டங்களையும் விதிகத்துகளையும் மக்களுக்கு போதித்ததன் விளைவு இன்றைக்கு ஜெனரேஷன் தலைகீழ ஜென்சி என்று சொல்கிறார்கள். 2000 பிறந்தது, 2007 பிறகு பிறந்த குழந்தைகள், 2020 பிறகு எந்த குழந்தைகளாக இருந்தாலும், எந்த ஜெனரேஷனாக இருந்தாலும் மார்க்கம் ஒன்றுதான், வழிமுறை ஒன்றுதான், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க தலைமுறையிலிருந்து கியாமத் வரையில் வரக்கூடிய எல்லா தலைமுறை, எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் செய்தி ஒன்றுதான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். அப்பலா யததப்பருனல் குர்ஆன் போல பெற்றோர்கள் நாளை மக்களை குறித்து கேள்வி கேட்கும்போது என்ன பதிலை வைத்திருக்கிறார்கள் இந்த பெற்றோர்கள்? மனைவி குறித்து கேட்கும்போது கணவன்மார்கள் எப்படி பதில் சொல்லுவார்கள்? கணவனை குறித்து கேட்கும்போது மனைவிமார்கள் எப்படி பதில் சொல்வார்கள்? குடும்பத்தை குறித்து கேட்கும்போது இருவருமே எப்படி பதில் சொல்வார்கள்? குழந்தைகள் குறித்து அல்லாஹ் கேட்கும்போது கணவன் மனைவியும் எப்படி பதில் சொல்லுவார்கள்? எப்படி பதில் சொல்ல வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் தன் மகன் எங்கே செல்கிறான், எதை பார்க்கிறான்? செல்போன் மோகம். செல்போனை இளம் வயதிலேயே கையில் கொடுத்து விடுகிறோம். செல்போனை பார் என்று. 1 வயது குழந்தை இன்னைக்கு செல்போனை பட்டறை அழகாக தட்டுகிறது, அந்த ஸ்கிரீனை அழகாக தூக்குகிறது. டச் போனில் அழகாக டச் பண்ணி 1 வயசு குழந்தை இன்னைக்கு ஸ்கிரீனை தூக்கி அதில் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறது. இதை பார்த்து பெற்றோர்கள் ரசிக்கிறார்கள், சிரிக்கிறார்கள். என் குழந்தையை பார்த்தீங்களா, 1 வயசு தாங்க ஆச்சு, அதுக்குள்ளார செல்போன் பழகிருச்சு. இன்றைக்கு நீங்கள் சிரிப்பீர்கள், இறுதியில் நீங்கள் கடுமையாக அழுவீர்கள். அந்த குழந்தை வளர்ந்து மோசமாகி உங்களுக்கே புத்தி சொல்லக்கூடிய அளவிற்கு வரும்பொழுது நீங்கள் அழுவீர்கள். அந்த அழுகை வர வேண்டும் என்று, வரக்கூடாது என்று சொன்னால் இளமையிலே உங்கள் செல்போன்களை குழந்தைகளுக்கு கொடுக்கும் பழக்கத்தை நிறுத்துங்கள். நல்ல புத்திகளை சொல்லிக் கொடுங்கள். இஸ்லாமிய பெருமக்களை, இஸ்லாமிய பெற்றோர்களே, உங்கள் குழந்தைக்கு நல்ல புத்தியை சொல்லிக் கொடுங்கள். ஆரம்பத்தில் சொல்லிக்க கொடுக்கக்கூடியதுதான் இறுதி வரைக்கும் வரும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் என்று சொல்வார்கள், ஒரு பழமொழி உண்டு. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும், இறுதி மூச்சு வரைக்கும். ஆரம்பத்தில் எதை நாம் கற்றுக் கொடுக்கிறோமோ, எதை போதிக்கிறோமோ அதுதான் இறுதி வரைக்கும் அந்த குழந்தைக்கு பக்குவப்படும். அந்த முதல் போதனை, அந்த முதலாக சொல்லிக்கக்கூடிய போதனை அல்லாஹ்வின் தூதருடைய போதனையாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய செய்தியாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம் குழந்தை நம் கையை விட்டு போய்விடுவான். நம் குழந்தைகள் நம் கையை விட்டும் எங்கோ சைத்தானுடைய வழியில் போய்விடுவார்கள். இறுதியில் அதற்காக கவலைப்படுபவர்கள் நாம் தான். இந்த உலகத்திலும் கவலைப்படுவோம். என் மகன் இப்படி நாசமா போயிட்டானே, என் புள்ள இப்படி நாசமா போயிடுச்சு, என் புள்ள வாழ்க்கை வீணா போயிடுச்சு. காரணம் யார்? நீங்க தான். உங்களுடைய புத்தி தான் காரணம், உங்களுடைய செயல்பாடு தான் காரணம். ஆரம்பத்தில் உங்க குழந்தைகளுக்கு சரியா வளர்த்தி இருக்கணும். சினிமா நடிகை முன்னாடி என் புள்ள போறானே, எப்படி நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், நீங்க எங்க போனீங்க? அவன் போக ஆரம்பத்தில் போகும்போது என்ன பண்ணுனீங்க? விட்டுட்டு வேடிக்கை தானே பார்த்தீங்க. அவன் சினிமாவுக்கு போகும்போது, சினிமா காட்சிகளை டிவியில் பார்க்கும்போது, சினிமா காட்சிகளை செல்போனில் பார்க்கும்போது பக்கத்து உட்காந்து ஊக்கம் கொடுத்து பார்த்தது நீங்க தானே. பாடுறா, இன்னும் பாடுறா, அடுத்த சீனை பாடுறா, அப்படி பாடுறா, இப்படி பாடுறா. டிவியில் அவனோட ஆபாச காட்சிகளை, பெற்றோர்களே ஆபாச காட்சிகளை பிள்ளைகளோடு உட்கார்ந்து பார்த்தது நீங்க தானே. ஆபாச காட்சிகளை தனியாக கூட பார்க்கக்கூடாது, குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்த்தீங்களே, உங்க குழந்தைகளோடு உட்கார்ந்து பார்த்தீங்களே, உங்க கணவனோடு உட்கார்ந்து பார்த்தீங்களே. இவையெல்லாம் நாளை மறுமையில் உங்கள் முன்னால் உங்களுக்கு எதிராக வந்து நிற்காதா? அல்லாஹ்விடத்தில் உங்கள் குழந்தைகளை நாசமாக்காதா?
சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெற்றோர்கள் குறித்து, பிள்ளைகள் வளர்ப்பு குறித்து அல்லாஹ் கடுமையாக நாளை மறுமையில் கேள்வி கேட்பான். ஒவ்வொரு குழந்தைகளும் வீணா போவதற்கு அடிப்படை காரணம் பெற்றோர்களே. ஒவ்வொரு குழந்தைகளும் வீணா போவதற்கு முக்கிய காரணம் பெற்றோர்களே. அவர்கள் வளர்ப்பு சரியில்லாத காரணம்தான். இன்னைக்கு சினிமா நடிகன் பின்னாடி கேமரா முன்னால் நின்று நடிப்பதெல்லாம் உண்மை என்று நிழலை நிஜமாக நம்புகிறார்கள் இந்த இளைய தலைமுறைகள். கேமராவுக்கு முன்னால் நின்று மேக்கப் போட்டு நடிப்பவர்கள் எல்லாம் நடித்துக் கொண்டு காசை வாங்கி கொண்டு சென்று விடுகிறார்கள். அவர்கள் குழந்தைகள் வழி தவறுவதில்லை. இதுதான் வேடிக்கை. கேமரா முன்னாடி நின்றுக்கிட்டு நடித்து மக்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்கிற மாதிரி நடித்து விட்டு சில நேரம் நடித்து விட்டு மக்களை மடையரலாக்கி செல்லக்கூடியவர்களுடைய குடும்பமெல்லாம் நல்லத்தான் இருக்குது. எந்த குழந்தையும் நாசமாக போனதில்லை, எந்த குழந்தையும் படிப்பில் சோட போனதில்லை, எல்லாம் வெளிநாட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து ஏமாந்து போகிற உங்கள் குழந்தைங்க படிப்பை தொலைக்கிறாங்க, வாழ்க்கையை தொலைக்கிறாங்க. அவன் தான் கதின்னு நினைக்கிறாங்க. அவன் பணம் தான் கதின்னு கிடக்கிறான். தன் சொந்த குடும்பத்தை பாதுகாக்க முடியாதவர்கள் எல்லாம் இன்று தலைவர்களாக, தன் சொந்த மனைவியை பாதுகாக்க முடியாதவர்கள், தன் சொந்த பிள்ளைகளை பாதுகாக்க முடியாதவர்கள், தன் பெற்றோரை கைவிட்டவர்கள் எல்லாம் மக்களுக்கு இன்றைக்கு அறிவுரை சொல்ல வந்து விட்டார்கள் கேமரா முன்னால. அதை பார்த்து நம்பி வெம்பி நொந்து நூலாகி போகிறார்கள். குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடிப்படை அறிவை சொல்லிக் கொடுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுத்தால் மட்டும் போதாது. இந்த பாசம் அனைத்தும் மிக மிக மோசமாக அமைந்துவிடும் நாளை மறுமையில். இன்றைய பாசம் நாளை மறுமையில் மிகப்பெரிய மோசம், உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நாசம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உங்கள் பிள்ளை மேலே பாசம் வச்சு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறீங்க. நாளை மறுமையில் அல்லாஹ்வின் முன்னிலையில் உங்கள் பிள்ளை குற்றவாளியாக நின்றால் அவனுக்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுப்பீர்களா? அல்லது நீங்கள் குற்றவாளியாக அல்லாஹ்வின் முன்னால் நின்றால் உங்களுக்கு அவன் சொர்க்கத்தை வாங்கி கொடுப்பானா? அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு வாங்கி கொடுப்பானா? ஒரு காலம் நடக்காது. காரணம், அல்லாஹ்வின் முன்னிலையில் பாசங்களும் அனைத்தும் வேஷங்களாக மோசங்களாக மாறிவிடும். ஒவ்வொரு மனிதனும் தனக்கு என்ன நேருகிறது என்பதாக சிந்திப்பதாகத்தான் அல்லாஹ்வின் முன்னிலையில் நிறுத்தப்படுவான். இது 80வது அத்தியாயம் சூரா அபசாவில் அல்லாஹ் தஆலா அற்புதமாக பேசுகிறான். 80வது அத்தியாயம் சூரா அபசாவினுடைய 34 அல்லாஹ் வரிசையாக பேசுகிறான். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, அந்த நாளில் மனிதன் விரண்டு ஓடுவான். மகத்தான அந்த மகசர் மைதானத்திலே அல்லாஹ்வின் முன்னிலையில் இருக்கக்கூடிய நேரத்திலே மனிதன் விரண்டு ஓடுவான். தன் சகோதரனை விட்டும் மனிதன் விரண்டு ஓடுவான். ஓ உம்மிகி, தன் தாயை விட்டும் விரண்டு ஓடுவான். ஓ அபி, தன் தந்தையை விட்டும் விரண்டு ஓடுவான். பெத்த தாயை விட்டும் ஓடுமா, பெற்றெடுத்த தந்தையை விட்டும் ஓடும்.